வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்சிசம் மனிதர்களோட செயல்பாடுகளை நம்ம தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வரோம். யாரு, எப்படி, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்சிசம் மனிதர்கள் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரக்க குணம் இருக்கிற அவங்க கிட்ட கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்கள அப்படியே நினச்சாலே எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் அஃபிஷியல் தற்சார்பு வாழ்க்கை சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேக்கி இன்ஃப்யூஸ் பண்ண ஸ்டோன் பிரேஸ்லெட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்வேர்டில் கீ செயின்ஸு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, ஹேங்கிங்ஸு, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளே போனீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டலாக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பல்க் ஆர்டர்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு ஒரு 50 கவுண்ட்டு, 100 கவுண்ட்டு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, கீ செயின்ஸ், நீங்கள் சொல்கிற அந்த தீமில் ஸ்விட்ச்வேர்ட்ஸ் ரெடி பண்ணி அந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் கேட்டலாக் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகியிருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரேக்கி எனர்ஜி இன்ஃப்யூஸ் பண்ண இந்த நேச்சுரல் ஸ்டோனில் செய்யப்பட்ட பிரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச்வேர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுறவங்க ரொம்ப ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த நார்சிஸ்ட் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய அப்படி என்ன நல்ல குணம் அவங்கக்கிட்ட இருக்குது, அப்படி என்ன தான் சொல்ல வரீங்க, அதை பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அவங்கள மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனுஷனை நம்ம பார்க்கவே முடியாது. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம்? நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்க தான் அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா? ஆனால் அவங்க அப்படி கிடையாது. தோற்று போனாலும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. பிளான் ஏ தோற்று போயிடுச்சுன்னா என்ன, நான் பிளான் பி போடுவேன். அந்த பிளான் பியும் தோற்று போச்சுன்னா அடுத்த பிளானு, வேறு என்ன வேலை இருக்குது, வாழ்க்கை முழுக்க பிளான் போட்டு அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப தெம்பாக இருப்பேன், தயாராக இருப்பேன். அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரி லெவலில் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அழுது புலம்பி சோக ஸ்டேட்டஸ் வச்சு வரவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் கதையாக சொல்லி ஒரு வழியாகி அந்த பேக் டு ஃபார்ம் வரதுக்கே ஒரு 6 மாதம் ஆகிடும். ஆமாம் தானே? ஆனால் அவங்க அப்படி கிடையாது. விழுந்த இடத்துல எந்திரிச்சு அடுத்த பிளான் பி, பிளான் சின்னு போய்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்கு. அவங்களுக்கு தோத்துட்டா அந்த கவலை அப்படின்றதெல்லாம் இருக்காது. புலம்பவே மாட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பிளான் தோற்று போச்சுன்னா அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, அடுத்த பிளான் போயிட்டே இருப்பேன். அதுவும் தோற்று போச்சா அதுக்கு அடுத்த பிளான்னு போய்கிட்டே இருக்கணும். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வைக்கிற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கும். உடனே அழுக வர மாதிரி ஒரு சாங்கை வைக்க வேண்டியது, புலம்ப வேண்டியது. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. வைக்கிற ஸ்டேட்டஸ் கூட பொறுத்திரு, காத்திரு, வெயிட் பண்ணு, நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க இலக்குலேருந்து எவ்வளோ அடி வாங்கினாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. எப்பவும் ஒரே நேர்கோட்டில் போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவனுக்கு எடுக்கணும், ஏமாற்றணும், பொய் சொல்லணும், அதில் மாற்றமே இல்லை. என்ன உதவாங்கினாலும் அடி வாங்கினாலும் நான் திருந்த மாட்டேன், நான் அப்படியே நேர்வழியில் போய்கிட்டே இருப்பேன். எது? அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்கு. பொறுத்திரு, காத்திரு, மீண்டும் செயல்படு. இதுதான் அவங்களுடைய முழு நேர மந்த்ரா. நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் 24 மணி நேரமும் ஓய மாட்டாங்க. ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி நினச்சதை சாதிக்கணும், அவ்வளோதான். இந்த கழுகு இருக்குல்ல, அது எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் அதோடைய இறையில் வந்து கரெக்டாக கண்ணாக இருக்குமா. அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த கீழே இருக்க இறையை வந்து கரெக்டாக அதை ஸ்பாட் பண்ணும். அந்த மாதிரி இந்த நார்சிசம் மனிதர்கள் வந்து கரெக்டாக ஃபோக்கஸை வச்சுட்டே இருப்பாங்க. டீவியேஷனே இருக்காது. அடுத்தவனை வந்து ஒரு விஷயம் அவங்ககிட்டேருந்து எதையாவது பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் திரும்ப அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க போய் சொல்லி ஏமாற்றி ஏதோ மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எவிடன்ஸோடு மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால ஒன்றும் எஸ்கேப்பே ஆக முடியல, பொய் சொல்ல முடியல, ஏமாற்ற முடியல, அப்படியே சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஓகே, கொஞ்ச நேரம் நம்ம காத்திருப்போம், பொறுமையாக இருப்போம் அப்படின்னு. ஆனால் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ பெருமையாக அப்படியே சாதிச்சிட்ட ஒரு ஃபீலிங்லாம் வந்துடும். பார்த்தியா உன்னை அடக்கி ஆண்டுட்டேன், நீ அப்படியே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அமைதியாகிட்ட பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்க பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அமைதியாக இருக்கிறது ஒத்துக்கிட்டு திருந்தினதுக்கான அறிகுறிலாம் கிடையாது. அமைதியாக பொறுமையாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்னோட சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு அவங்க அந்த புலி பதுங்கிறது வந்து பாய்ச்சலுக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அவங்க வந்து என் டைமுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் இருடா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும்.
அதாவது அவ்வளோ ஈஸியாக அவங்க மனம் தளரவே மாட்டாங்க. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட காரியம் பண்ணுற அவங்களுக்கே இவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி அழுது புலம்பி உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீங்க? 24 மணி நேரமும் உங்களுடைய மைண்டு எப்படி தெரியுமா இருக்குது? ஐயோ இவன் என்னை இப்படி தான் பண்ண போகிறான், இதுதான் நடக்க போகுது, அவன் வந்தாலே எனக்கு பிரச்சனை தான், இந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. 24 மணி நேரமும் உங்கள் மைண்ட் வந்து அப்படி தான் புலம்பிக்கிட்டே இருக்குது. சோக ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வரவங்க போகிறவங்க கிட்ட புலம்புறது, நினச்சி குமுறி குமுறி அழறது, இதைத்தான் நீங்கள் 24 ஹவர்ஸ் ஒரு வேலையாகவே பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நார்சிஸ்ட்டு கூடவே இருக்கிற ஒரு சில விக்டிமாக மாறின மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க கூடவே இருந்து பழகி ஒரு பாயிண்டில் இவங்களையே வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இவங்க பாரு எவ்வளோ உஷாராக சூப்பராக இருக்கிறாங்க, நீயும் இருக்கே தத்தி மக்கு அப்படின்னு நம்மளை வேற அவங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க. இது என்னடா கொடுமையாக இருக்குது, அவனை மாதிரி நான் இல்லாதது சந்தோஷம் தானே, நல்ல விஷயம் தானே. ஒரு செகண்டில் நம்மளே குழப்பிடுவாங்க. ஓ அவங்க கரெக்டு போல் இருக்குது, நம்ம தான் ஏதோ தத்தியாக இருக்கிறோமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த விக்டிம் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இவங்களை வந்து உயர்வாக பேசுகிற அளவுக்கு மாறிடுவாங்க, அந்த மாதிரி மாற்றிடுவாங்க. அடுத்து 2வது சூப்பரான ஒரு குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எப்போவுமே பாசிட்டிவ் செல்ஃப் டாக் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதாவது தனக்குள்ளே பேசிக்கிற விஷயங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும். அதாவது அவங்க தனக்கு அவநம்பிக்கை வர மாதிரியான வார்த்தைகள் அவங்க தனக்கு தானே பேசிக்கவே மாட்டாங்க. பார்த்துக்கலாம், நடக்கும், எல்லாத்தையும் செய்ய முடியும், எங்கே போயிட போகுது, வரும், நடக்கும், இப்படி தான் அவங்க செல்ஃப் டாக் எல்லாமே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு அம்மா ஒரு நார்சிஸ்ட்டு, அவங்களோட பையன் ஐயோ என்னால் முடியல, நான் எங்கேயாவது ஓடிடுறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா நார்சிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, போடா போ, நீ எங்கே போயிட போகிற, எப்படி என்கிட்ட நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு அப்பயுமே அந்த உள்ளுக்குள்ளே பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் வெளியில் மற்றவங்கள பார்க்கும்போது வேணால் சொல்லுவாங்க, என் பையன் அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் எவ்வளோ தெரியுமா ஃபீல் பண்ணுறேன், என்ன சொல்லி வச்சாலோ தெரியல, இப்படி மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு வரவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி புலம்புவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா சொல்லிக்குவாங்க, நீ எங்கே போயிட்டு போகிற, எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்தாகணும், ஐயோ அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு மயக்கம் போட்டு விழுறது என்ன, அதுக்கப்புறம் அட்மிட் ஆகுறது என்ன, ஒரு பெரிய ஒரு சீனை க்ரியேட் பண்ணி போன வேகத்தில் நீ திரும்பி வந்து தான்ப்பா ஆகணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஒய்ஃப் நார்சிஸ்டாக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஐயோ இந்த தொல்லை தாங்க முடியல, விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் அடிப்பாங்க, அத்தான் என்ன பண்ணுறீங்க, ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம் ஆச்சு, எதுக்கு இப்படி டல்லாக பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா, பிரச்சனையே நீதானடா, உனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாதா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா லவ் பாம்பிங் ஸ்டார்ட் பண்ணுருவாங்க. வாங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது, அட அப்போ முன்னாடி நடந்த விஷயம் எதுவுமே ஒன்று ஞாபகம் இல்லையா, பழசையே பேசாதீங்க, இப்போ உள்ள விஷயத்த பேசுங்க, எதுக்கு எப்போ பாரு நேற்று என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, வாங்க நீங்கள் வீட்டுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. அதாவது விட்டு போனாலும் விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி உங்கள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக நார்சிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வளமை இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் தங்குவாங்க. நல்ல அன்பானவங்க, நல்ல ஒரு வளமை இருக்கிற, கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனம் இருக்கிற, அந்த மாதிரி ஒரு வளமை இருக்கிற இடத்த விட்டு நார்சிஸ்ட் அவ்வளோ ஈஸியாக போகவே மாட்டாங்க. எவ்வளோ துரத்துனாலும் விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப உங்களை தேடி தேடி வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு நார்சிஸ்ட் வந்து ஒருத்தரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வளமை இல்லைன்னு அர்த்தம். பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கொடுக்குற மனம் இல்லாதவங்க தான் அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த சுபிக்ஷம் இல்லாத ஒரு இடத்துல நார்சிஸ்டால் தங்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒட்டுண்ணிகள், அவங்க வந்து ஒரு பேரசைட்டுங்கிறதுனால அவங்களுக்கு தங்குறதுக்கும் அந்த எனர்ஜியை உறிஞ்சிறதுக்கும் நல்ல வளமையான சுபிக்ஷமான இடத்த மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஒருவேளை நார்சிஸ்ட் ஒரு இடத்த ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல எனர்ஜி பத்தலைன்னு அர்த்தம். அதே மாதிரி கொடுக்கக்கூடிய மனம், சுபிக்ஷம் இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிற இடத்த தான் நார்சிஸ்ட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் நார்சிஸ்டோட வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம், உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது, சுபிக்ஷமாக வாழ்கிறீங்க, கொடுக்கக்கூடிய மனம் இருக்குது, நல்ல வளத்தோடு வாழக்கூடிய தன்மை இருக்குது, அதனால தான் அவங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் என்னதான் விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அவங்க விடவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு லவ் பாம்பிங் பண்ணி மறுபடியும் ஒரு ட்ராமாக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்களோ தவிர அவ்வளோ ஈஸியாக விட்டு போக மாட்டாங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இந்த நார்சிஸ்ட்டுங்க அப்படி என்னது தான் அவங்க ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அந்த இலக்கு என்னது, அடுத்தவனுக்கு எடுக்கிறது, பொய் சொல்கிறது, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளேயும் போவாங்க.
அதுலேயும் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா, இனிமேல் நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாக நம்ம யோசிக்கிறது. பட் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் கெட்ட காரியம் பண்ணி அடுத்தவங்களுக்கு எடுக்கணும், உருப்படாமல் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவங்களே இவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க, பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தன்னைத்தானே ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? நீங்கள் எப்போவுமே தப்பு தப்பாகவே பேசிகிட்டு இருக்கணும். அப்போ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் செல்ஃபாக உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறது எப்பயுமே இனிமேல் 100% பாசிட்டிவாக இருக்கணும். எனக்கு இது எல்லாமே சரி பண்ண முடியும், என்னாலையும் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே சமயத்தில் அடிக்கடி அஃபர்மேஷன் சொல்லி உங்களுக்கு நீங்களே சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும். ஸோ நார்சிஸ்ட் உங்களை சூஸ் பண்ணி உங்களை விட்டு போகாமல் கூடவே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நல்ல வளமையான, பாசிட்டிவான, கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிற சூப்பரான ஒரு ஆளுன்னு அர்த்தம். ஆனால் அவங்க ஒரு ஒட்டுண்ணி, ஒரு பேரசைட். அவங்களுக்கு நீங்கள் தீனி மட்டும் போடலாமோ தவிர அவங்களுக்கு மொத்தமாக அழிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் நீங்கள் எப்போவுமே 24 ஹவர்ஸ் விழிப்புணர்வோட, அவேர்னஸோட நீங்கள் பண்ணுற விஷயங்களில் எப்போவுமே கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். 100% உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் செல்ஃப் டாக் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ உங்களோட செல்ஃப் டாக்கை மாற்றிடுங்க, பாசிட்டிவாக கொண்டு வரணும். பேசிக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். அஃபர்மேஷன் சொல்லும்போது கூட ஆள் மனசில் நிறைய மாற்றங்கள் உங்களால் ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.